நிறைய சிறு குறு வணிகர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா தங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையே பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் கட்டாயம் யூஸ் பண்ணணும். எதனால் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம், இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுல டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்றது இருக்குங்க. இது மொதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேமெண்ட்காக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை செக்கோ இஷ்யூ பண்ண மாட்டாங்க. கட்டாயம் உங்கள் கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கேட்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக கட்டணும்னாலுமே உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கம்பல்சரி. அப்படி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பேங்க், ஒரு கார்பரேஷன் பேங்க் இல்லை ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க், அந்த மாதிரியான ஒரு சின்ன பேங்க் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதுவே கொஞ்சம் பெரிய பேங்க், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரியான பெரிய பேங்க்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் 2 ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவதாக ஜிஎஸ்டியோ இல்லை ட்ரேட் லைசன்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக உங்ககிட்ட பேன் கார்டு அப்படின்றது கேட்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்கு கம்பெனி பேரில் பேன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்கு கம்பெனி பேரில் பேன் வராதுங்க. உங்களோட பேன், அதாவது ப்ரொப்ரைட்டருடைய பேனை தான் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு பர்பஸாக இருந்தாலுமே ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்கு ப்ரொப்ரைட்டருடைய பேன் தான் யூஸ் ஆகும்.